தமிழ்நாடு காவலர் சங்கத்திற்கு அங்கீகாரம் கோரி தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகேஷ் தருகிறார். அவரோடு பேசலாம். முகேஷ், தீர்ப்பின் சாராம்சம் என்ன? கார்த்திகேயன், இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு கடந்த ஆண்டு வந்து செப்டம்பர் மாதம் வந்து தொடரப்பட்டது. காவல்துறையில் மதுரையை சேர்ந்த காவல்துறை ஊழியர் வந்து செந்தில்குமார் என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்தார். அது 2001ஆம் ஆண்டு தமிழக காவல்துறையில் பணியாற்ற எல்லாரும் சேர்ந்து தமிழக காவல்துறை காவலர்கள் நல சங்கம் என்ற ஒன்றை உருவாக்கணும். அதுக்கான வந்து சங்கங்களின் சட்டத்தின்படி அது உரிய முறையில் பதிவு செய்யப்படுது உடனேயே. ஆனால் இதுக்கு வந்து 2001ஆம் ஆண்டிலிருந்து டிஜிபி கிட்டே இதை அங்கீகரிக்க சொல்லி பல மனுக்கள் கொடுத்து இந்த மனுவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. அதனால் தங்களோட கோரிக்கையை பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு டிஜிபிக்கு ஒரு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று செந்தில்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கு வந்து விசாரித்த நீதிபதி தமிழக அரசு தரப்பில் தெரிவித்த சங்கம் அமைப்பதற்கு எந்த அவசியமும் தேவையில்லை, அங்கீகாரம் வழங்க வேண்டிய அவசியம் தற்போதைக்கு இல்லை என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. அரசு தரப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த மனுவை வந்து செந்தில்குமார் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செஞ்சுருக்காரு. அந்த அரசு தரப்பில் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே வந்து மகாராஷ்டிரா மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் காவல்துறை சங்கத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்ட பொழுது பொதுமக்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தமிழ்நாடு டிஜிபி சார்பில் காவல்துறை நலன் சார்ந்த ஐஜி வந்து பதில் மனு தாக்கல் செஞ்சுருக்காரு. அந்த பதில் மனுவில் பார்த்தீங்கன்னாக்கா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இந்த சங்கம் அமைக்கப்பட்ட பொழுது இந்த சங்கம் அமைக்கப்பட்ட பிறகு சுதந்திர தினத்தன்றையே வந்து அவங்க வந்து கருப்பு பட்டை அணிந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக அந்த பதில் மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருப்பு பட்டை அணிந்து போராட்டம் மட்டுமில்லாமல் மக்களிலிருந்து ஒரு அதிருப்தி எழுந்திருக்கு அரசு மேலே. அதனால் அந்த சங்கத்தோட அங்கீகாரம் வந்து உடனடியாக ரத்து செய்யப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதே போல் பீகார் மாநிலத்தில் காவல்துறை சங்கத்துக்கு அங்கீகாரம் கேட்டு வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து அரசு வந்து வழக்கு பதிவு பண்ண அடிப்படையில் அரசு வந்து போலீஸ் சங்கத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனால் அங்கீகாரம் கொடுத்த சில மாதங்கள்லேயே 2012 அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா 65,000 காவல்துறையினர் சேர்ந்து ஒரு மாஸ் லீவ் அப்படின்ற 5 நாட்கள் லீவு 65,000 காவல்துறையினருக்கும் ஒரே சமயத்தில் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தாங்க. இது தொடர்பாகவும் அப்போதைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் கருத்தில் கொண்டு காவல்துறையினருக்கு சங்கத்திற்கு அங்கீகாரம் வழங்க முடியாது என்றும் அங்கீகாரம் வழங்குவதை டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரிய மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. கார்த்திகேயன், மாஸ் லீவ் அல்லது வேலைநிறுத்தம் இதுதான் பிரதானமாக காரணமாக சொல்லி இந்த மாதிரியான சங்கம் தொடங்குவதற்கான அனுமதி மறுக்கப்படுகிறது. தமிழக அரசு தரப்பிலிருந்தும் கோரிக்கை வைக்கப்படுகிறது. இது தொடர்பாக மனுதாரர் தரப்பு விளக்கம் ஏதேனும் இருக்கிறதா? இதில் அவங்க மனுதாரர் தரப்பில் கோரிக்கையை விட அரசு தரப்பில் வந்து அந்த 2 காரணம், மாஸ் லீவுன்றதையும் கருப்பு பட்டை அணிகிறது வந்து மற்ற மாநிலங்களில் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்களே தவிர, தமிழகத்தில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் வந்து காவல்துறை நலன் சார்ந்த 14 திட்டங்களை வந்து தமிழக அரசு செயல்படுத்திகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி டிஜிபியோட தன்னோட பதில் மனுவில் தெரிவிச்சிருக்காரு. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் CUG திட்டம் இருக்குது, காவல்துறையினர் காப்பீட்டு திட்டம் இருக்குது, இது போன்ற திட்டங்கள் இருக்குது. அதேமாதிரி வந்து காவல்துறையை சேர்ந்த குழந்தைகள், அவங்க குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறப்பு தகுதி பெறும் பொழுது முதல் 2 பிரிக்கும் மாணவர்களுக்கு வந்து முதல் 6,000 முதல் 10,000 வரை பரிசுகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பதில் மனுவில் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையினர் வந்து பணியில் இருக்கும் பொழுது கொல்லப்படும் பொழுது அவர்கள் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடாக வழங்கப்படுகிறது என்பதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதுமாதிரி காவலர் நல சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது தீர்க்கப்படுவதாக டிஜிபி தெரிவிச்சிருக்காரு. ஆனால் மனுதாரர் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறையினோட மனுக்கள் வந்து அவ்வப்போது பரிசீலித்து முடிவெடுக்கப்பட்டாலும் தங்களுக்கு சங்கம் என்ற ஒரு அமைப்பு இருந்தால் தான் தங்களோட கோரிக்கைகள் வந்து முழுமையாக அரசிடம் சமர்ப்பிக்க முடியும் என்றும், தங்களுக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை நிலவும் பொழுது தங்களது போராட்டம் வாயிலாக தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்த முடியும். அதே சமயத்தில் சங்கம் என்ற ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு இருக்கும் பொழுது தான் காவல்துறை அனைவரும் அந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்டு அனைவரும் ஒரே மாதிரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நேரிடும். அதனால் சங்கத்திற்கு அங்கீகாரம் என்பது அவசியமான ஒன்றுன்னு தெரிவிச்சிருக்காங்க கார்த்திகேயன் மனுதாரர் தரப்பில்.